ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதான் உங்கள் சேனல் நவீன் ஃபார்மா 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேப்லெட்டில் இருக்க டாப்பிக்கில் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோட பிடிஎஃப்பும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேப்லெட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஓரல் கேவிட்டி? A. Compressed tablet. B. Torches. C. Chewable tablet. C. D. Sugar coated tablet. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓரல் கேவிட்டி கேட்டிருக்காங்க. ஓரல் கேவிட்டியில் யூஸ் பண்ணுற டேப்லெட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ரஸ்ட் டேப்லெட்டா? கம்ப்ரஸ்ட் டேப்லெட் வராது. சூவபிள் டேப்லெட் வராது. சுகர் கோட்டட் டேப்லெட் வராது. டி பார்த்தீங்கன்னா டார்ச்சஸ். இந்த ஓரல் கேவிட்டியில் யூஸ் பண்ணுறது என்னென்னா, சப்லிங்குவல் டேப்லெட், டார்ச்சஸ், லோஜன்ஸ், பக்வல் டேப்லெட், இதெல்லாம் நம்ம ஓரல் கேவிட்டியில் யூஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஏரியா என்னென்னா, இந்த சூவபிள் டேப்லெட். இந்த சூவபிள் டேப்லெட் நம்ம ஓரல் இன்ஜெக்ஷன் டைப் கீழே வரும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. பக்வல் டேப்லெட் ஆர் ஆப்ஷன் பாருங்கள். ஏ. பிளேஸ்ட் அண்டர் த டங்க். பிளேஸ்ட் அண்டர் த டங்க்னால் நம்மளுக்கு என்ன வரும்? சப்லிங்குவல் வரும். அப்போ ஏ வராது. பி பாருங்கள், பிளேஸ்ட் பிட்வீன் அ சீக் அண்ட் டீத். சி இதாக வரும், பி தான் வரும். சி பாருங்கள், லோக்கல் எஃபெக்ட் இன் மவுத். லோக்கல் எஃபெக்ட் இன் மவுத் இந்த டார்ச்சஸ், லோஜன்ஸ் அந்த இது வரும். இப்போ சி வராது. பிளேஸ்மெண்ட் இன் அ எம்டி ஸ்டொமக், இந்த ஆப்ஷன் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா பக்வல் டேப்லெட்னா பிளேஸ்ட் பிட்வீன் அ சீக் அண்ட் டீத், ஆப்ஷன் பி தான் வரும். தேர்ட் ஒன் பாருங்கள். The current injection is required for the administration of which dosage form? A பாருங்கள், dispense tablet, hypodermic tablet, depot tablet, injection. இந்த கர்னர் இன்ஜெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிஸ்பென்சிங் டேப்லெட்டாக இது வராது. டிஸ்பென்சிங் டேப்லெட் நம்ம டேப்லெட்டை சொல்யூஷனாக எடுத்துக்கும். ஸ்டெரைல் வாட்ரு போட்டு நம்ம டேப்லெட் சொல்யூஷனாக மாற்றி அதை எடுத்துக்கிறது தான் இந்த டிஸ்பென்ஸ் டேப்லெட். ஏ வராது. ஹைப்போடெர்மிக்கும் அதே தான், வராது. டி இன்ஜெக்ஷன் வராது. இந்த டிபோட் டேப்லெட் தான் வரும். ஆன்சர் சி, தேர்ட் கொஸ்டினுக்கு. ஃபோர்த்து பாருங்கள். லோஜன்ஸ் ஆர் ஆல்சோ டேர்ம்ட் அஸ், அதுக்கு அதர் நேம் கேட்டிருக்காங்க. பேஸ்டிலிஸ், பெசாரிஸ். பெசாரிஸ்ன்றது நம்மளுக்கு வெஜைனலில் வைக்கிறது, அந்த இது வராது. வெஜினல் டேப்லெட்டு அது வராது. அப்போ பி எலிமினேட் பண்ணிடுவோம். அப்புறம் பிளூரல் எக்ஸ்ட்ராக்ட், இதுவும் வராது. டி ஸ்லெக்கிங் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். விச் டேப்லெட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் த appearance of a tablet formulation and to mask the taste? A. Entry coated. B. chewable. C. sugar coated. D. none of these above. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாஸ்க் த டேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பிட்டர் டேஸ்ட்டு, அந்த மாதிரி டேஸ்ட்லாம் சோறு, பிட்டரு, அந்த மாதிரி டேஸ்ட்லாம் எதுக்கு மாஸ்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க? என்ரிக்ன்றது நம்மளுக்கு டேப்லெட் ஸ்டொமக்கில் ரிலீஸ் ஆகாமல் இன்டெஸ்டைன், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ட்ரி கோட்டட் டேப்லெட். ஏன்னா சில டேப்லெட்லாம் நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் கண்டென்ட் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் அப்சார்ப்ஷன் நடக்காது, தெரப்பியூட்டிக் வேல்யூ லோவாக இருக்கும். அதனால் என்ட்ரி கோட்டட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் கொடுத்தா நல்லா அப்சார்ப்ஷன் ஆகும், அதனால் தெரப்பியூட்டிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ட்ரி கோட்டடில் கொடுப்பாங்க. அப்போ இங்கேருந்து மாஸ்க் த டேஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது என்ட்ரி கோட்டட், இதுக்கு சம்மந்தம் இல்லை. சூவபிள் டேப்லெட், சுகர் கோட்டட் டேப்லெட். சூவபிள் டேப்லெட் நம்ம சூ பண்ணி சால்வ் பண்ணுறது, அதனால் பி வராது. சுகர் கோட்டட் டேப்லெட், ஆமாம், சுகர் கோட்டட் டேப்லெட் தான் மாஸ்க் த பிட்டர் டேஸ்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு சி. அடுத்த கொஸ்டின். த வெஜைனல் டேப்லெட் ஃபார்ம் இஸ் யூஸ் டு ரிலீஸ் ஆப்ஷன் பாருங்கள். ஏ. ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட், ஸ்டெராய்ட் ஃபார் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன், சி. ஆன்டிசெப்டிக். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து, த டேப்லெட் தட் யூஸ்ட் ஃபார் ப்ரிப்பேர் அ சொல்யூஷன். டேப்லெட்
சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன டேப்லெட்னு கேட்டிருக்காங்க. ஹைப்போதெர்மிக் டேப்லெட், டிஸ்பென்ஸ் டேப்லெட், எஃபர்வசன்ட் டேப்லெட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ். இது எல்லாமே வந்து சொல்யூஷனாக தான் நம்ம எடுத்துக்கோம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன எக்ஸாம்பிள் ஆஃப் சப்லிங்குவல் டேப்லெட். சப்லிங்குவல் டேப்லெட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. லோக்கல் அனஸ்தெட்டிக் டேப்லெட் வராது, ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, டி வராது. டென்டல் கோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட்ரோகிளிசரின் டேப்லெட். நைட்ரோகிளிசரின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளுக்கு வந்து ஆன்ஜைனா கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து, a drug having a high phosphorus metabolism can be formulated in. நம்மளுக்கு ஹை பஸ்பாஸ் மெட்டபாலிசம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ஃபார்முலேஷனாக கொடுப்போம்னு கேட்பாங்க. ஃபிலிம் கோட்டில் கொடுக்க மாட்டோம், சுகர் கோட்லேயும் கொடுக்க மாட்டோம். அப்போ சி வராது, டி வராது, ஏ வராது. சப்லிங்குவல்லாம் கொடுப்போம். சப்லிங்குவல்னா டேப்லெட் வந்து டங்குக்கு கீழே வச்சுக்கிறது, அதான் சப்லிங்குவல். இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லிவருக்கு போகாது, டைரெக்டாக வந்து மவுத்துலேயே அப்சார்ப்ஷன் ஆகி நேராக சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் போயிடும். இதுதான் வந்து இப்போ நம்ம ப்ரொப்போனானால் ட்ரக் வந்து நம்மளுக்கு வந்து ஹை பஸ்பாஸ் மெட்டபாலிசமாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரக்லாம் வந்து சப்லிங்குவலில் கொடுத்துருவாங்க. நைட்ரோகிளிசரின் அதெல்லாம் ஹை பாஸ் மெட்டபாலிசம், அதனால் சப்லிங்குவல் ரூட்டில் கொடுத்துருவாங்க. 10th ஒன் பாருங்கள். ஹைப்போடெர்மிக் டேப்லெட் ஆர் இன்டென்ட் டு ஆடட் இன் ஏ போர்ட்டபிள் வாட்டர், பி டிஸ்டில் வாட்டர், சி ஸ்டெரைல் வாட்டர், டி டீஅயனைஸ்ட் வாட்டர். அதாவது போர்ட்டபிள் வாட்டரு கிடையாது, டிஸ்டில் வாட்டரு கிடையாது, டீஅயனைஸ்ட் வாட்டர் கிடையாது, ஸ்டெரைல் வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைப்போடெர்மிக் டேப்லெட்டுக்கு யூஸ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றிடுவாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேப்லெட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ பால்ஸ் ஐ டேப்லெட்ஸ்னு கேட்டிருக்காங்க. பால்ஸ் ஐ டேப்லெட்ஸ். சுகர் கோட்டட் டேப்லெட் இதுக்கு சம்மந்தம் இல்லை. சுகர் கோட்டை வந்து டேஸ்ட்டை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. சூவபிள் டேப்லெட்டு இது வந்து ஓரல் இன்ஜெக்ஷன் வழியாக யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து லோஜன்ஸ், அதுவும் கிடையாது, ஓரல் கேவிட்டிக்கு வருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்லே டேப்லெட் தான் நம்ம வந்து பால்ஸ் ஐஸ் டேப்லெட்னு சொல்லுவோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 12th ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தட் மஸ்ட் பி அக்வர் பிஃபோர் த ட்ரக் கேன் பிகம் அவைலபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஃபார்ம். ஏ பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் ட்ரக் இன் ஜிஐ, அதான் ஜிஐ ஃப்ளூயிட். அடுத்து டிசொல்யூஷன் ஆஃப் அ ட்ரக் இன் எபித்தீலியம், அயோனைசேஷன் ஆஃப் அ ட்ரக்கு, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ட்ரக் கேன் பிகம் அவைலபிள் ஃபார் பிஃபோர் அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்? டிஸ்இன்டகிரேஷன் ஆகணும். இதுக்கு ஆன்சர் டி. டிஸ்இன்டகிரேஷன்னா நம்ம டேப்லெட் வந்து ஜிஐடி அந்த ஃப்ளூயிடில் பட்டு உடஞ்சிரும். அந்த ஃப்ராக்மெண்ட்டாக சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சிரும். அந்த டைமை சொல்கிறதா டிஸ்இன்டகிரேஷனு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 13 கொஸ்டின் பார்த்துக்கோம். சூஸ் த கரெக்ட் ஒன் ஆஃப் எஃபர்வசன்ட் டேப்லெட்டு. இந்த எஃபர்வசன்ட் டேப்லெட் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த எஃபர்வசன்ட் டேப்லெட்டில் என்னென்ன இருக்குன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் சோடியம் பைகார்பனேட், சிட்ரிக் ஆசிட், டட்டாரிக் ஆசிட். இந்த 3 இருக்கிறது தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இன் எஃபர்வசன்ட் டேப்லெட். அடுத்து பார்ப்போம். எஃபர்வசன்ட் டேப்லெட் மே கண்டெய்னிங் ஆசிட் ஆல்கலி ட்ரக். ஆமாம், இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினை பாருங்கள், ராங் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆசிட் ஆல்கலிக் ட்ரக்கு வரும். இது கரெக்டு தான். மாஸ்க் த டேஸ்ட் ஆஃப் அசிடிக் ட்ரக் கரெக்டு தான். அக்யூட் டோஸ் இஸ் நாட் பாசிபிள் கரெக்டு. டிஃபிகல்ட் இன் த ப்ரொடியூசிங் ஸ்டேபிள் ஃபார்முலேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் எஃபர்வசன்ட்டு, ஆனால் டிஃபிகல்ட்னு போட்டிருக்காங்க, அதனால் இதுதான் ராங் ஒன். ஆன்சர் டி தான் வந்து ராங் ஒன். எதுக்கு? எஃபர்வசன்ட் டேப்லெட்டை பற்றி கொடுத்துருக்குறதுல. அடுத்த கொஸ்டின். த மல்டிபிள் கம்ப்ரஸ் டேப்லெட் ஆர் யூஸ்வலி ப்ரிப்பேர்டு ஃபார் டு செப்பரேட் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் இன்கம்பேட்டபிள் இன்க்ரீடியன்ட்ஸ். ஆமாம். அடுத்து டு ப்ரொடியூஸ் த ப்ரோலாங் ஆக்ஷன். ஆமாம். டு டெலிவர் த ட்ரக் இன் இன்டெஸ்டைன் எது கொடுக்கும்? இது மல்டிபிள் கம்ப்ரஸ்ட் வந்து கொடுக்காது. அதுக்கு போல் என்ட்ரி கோட்டட் டேப்லெட் தான் வந்து இன்டெஸ்டைனில் ரிலீஸ் ஆகும். அப்போ அது பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஆன்சர் வந்து டி. த லோஜன்ஸ் மே பி மேட் பை, எதனால மேட் பண்ணியிருக்காங்க? கம்ப்ரெஷன், ஃபியூசன், கேண்டி மோல்டிங் ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா டி, ஆல் ஆஃப் திஸ்.
which of the following is not a type of a tablet based on the route of administration. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எது வராது, அதாவது இந்த 4ல் 3 வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுப்பாங்க டேப்லெட்டு, எது வராதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை பாருங்கள். நாட் பக்வல், இங்கே ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. பக்வல் டேப்லெட் ஏ, சப்லிங்குவல், வெஜைனல், டிலே ரிலீஸ் டேப்லெட்டு. ஆக்சுவலாக இந்த ஓரல் கொடுக்குற பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இது பக்வல், சப்லிங்குவல், வெஜைனல். அப்போ இந்த 3மே வரும். நாட்டுன்னு கேட்டாங்கன்னா டிலே ரிலீஸ் டேப்லெட் வராது. இந்த டிலே ரிலீஸ்டு, சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாசிஃபிகேஷன் கீழே வராது. விச் எக்ஸிபியன்ஸ் ஆக்ட் அஸ் அ கிளைடன்ட் இன் அ டேப்லெட் ஃபார்முலேஷன். ஆப்ஷன் பாருங்கள். மெக்னீசியம் ஸ்டீரேட்டு, டால்க்கு, லாக்டோஸு, பிவிபி. பிவிபினா பாலிவினைல் பைரோலின். மெக்னீசியம் ஸ்டீரேட் வந்து இங்கே கிளைடன் கேட்டிருக்காங்க. கிளைடன்னா என்னன்னா நம்ம டேப்லெட் ஃபார்முலேஷனில் ஒரு அடிட்டிவாக ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன கிரானுல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கிரானுல்ஸ்க்கு இடையில் ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த கிளைடனோட இம்பார்ட்டன்ட். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அதோட மெயின் வேலையே. எப்படின்னா இன்டர் பார்ட்டிக்கல் ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணிடும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, விச் எக்ஸ்பியன் ஆக்டர்ஸ் கிளைடன் இன் டேப்லெட் ஃபார்முலேஷன். மெக்னீசியம் ஸ்டீரேட் வந்து என்ன ஆக்ட் ஆகுனா லூப்ரிகன்ட் ஆக்ட் ஆகும். டால்க் என்ன ஆக்ட் ஆகும்னா கிளைடன்ட் ஆக்ட் ஆகும். லாக்டோஸ் எதாவது ஆக்ட் ஆகும், டைலுவன்ட் ஆக்ட் ஆகும். பிவிபி எதாவது ஆக்ட் ஆகும்னா பைண்டர், அதாவது பைண்டர் ஆக்ட் ஆகும். பைண்டரில் வந்து ஸ்டார்ச் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிவிபி வந்து பாலிவினைல் பைரோலின் வந்து சிந்தட்டிக் பைண்டர். அப்போ இது பார்த்தீங்கன்னா கிளைடன் தான் கேட்டிருக்காங்க. கிளைடன் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து டால்க் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிலிக்கான் டை ஆக்சைடும் கிளைடன்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே. வெட் கிரானுலேஷன் மெத்தட் இன்வால்வ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் இஸ் கரெக்ட். வெட் கிரானுலேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டேப்லெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை கிரானுலேஷனு, வெட் கிரானுலேஷன் 2 இருக்கும். அதுக்கு என்ன வித்தியாசம்னா ட்ரை கிரானுலேஷன், வெட் கிரானுலேஷன். இங்கே வெட் கிரானுலேஷனில் நம்ம என்னன்னா பைண்டர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்லக்கிங் அந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து என்ன சொல்ல, இந்த வெட் கிரானுலேஷனில் வந்து ஹீட் அண்ட் மாய்ச்சர் ஸ்டேபிளான ப்ராடக்ட் ஃபுல்லாக வெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையில் வந்து என்னென்னா ஹீட் அண்ட் மாய்ச்சர் இது வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ட்ரையில் யூஸ் பண்ணோம். இதில் பாருங்கள் அந்த ப்ராசஸ் கேட்டிருக்காங்க ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங், வெட் மாஸிங், ட்ரை அண்ட் சீவிங். பி பாருங்கள் வெட்டிங், கிரானுலேட்டிங், ட்ரையிங், மில்லிங். சி மிக்சிங், ட்ரையிங், வெட்டிங், கம்ப்ரெஷன். டி மில்லிங், மிக்சிங், கிரானுலேஷன், கோட்டிங். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, பிளெண்ட் பண்ணுவாங்க, பவுட்ரஸை வெயிட் எடுப்பாங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வெட் மாஸ். இந்த வெட் மாஸ் தான் நம்மளுக்கு என்னென்னா பைண்டர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. வெட் மாஸ் ஆக்கி அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. கிரானுல்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கிரானுல்ஸ் ட்ரை ஆனோடனே சீவிங் பண்ணுவாங்க. சீவிங் பண்ணால் நம்மளுக்கு யூனிஃபார்ம் சைஸ் கிடைக்கும். யூனிஃபார்ம் சைஸில் கிரானுல்ஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. 19th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் த ஃபைனல் டேப்லெட் கம்ப்ரெஷன். ஃபைனல் டேப்லெட் கம்ப்ரெஷனில் இது யூஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையர் கொடுத்துருக்காங்க. எஃபிடி வராது, ட்ரையர் வராது. பிளானிட்டரி மிக்சர் பிளெண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. பவுடரை மிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கம்ப்ரெஷன் தான் கேட்டிருக்காங்க. டி பாருங்கள் ஆக்சிலேட்டிங் கிரானுலேட்டர். இது வந்து என்ன செய்யும்னா கிரானுல்ஸை வந்து சைஸ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இது. அப்போ டி வராது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி டேப்லெட் ப்ரெஷர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் டேப்லெட் கம்ப்ரெஷனில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறது. டேப்லெட் ஃபார்மேஷன் கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு லார்ஜ் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறது ரொட்டேட்டரி டேப்லெட் ப்ரெஸ். 20th கொஸ்டின் பாருங்கள். விச் எவாலுவேஷன் டெஸ்ட் செக் ஃபார் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டேப்லெட். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டேப்லெட்னாலே நம்மளுக்கு என்ன வரும்,
ஹார்ட்னஸ் தான் வரும். அதே டிஸ்இன்டகிரேஷன்னா அந்த டைமிங், அந்த டேப்லெட் வந்து ஜிஐ ஃப்ளூயிடில் பட்டு ஃப்ராக்மெண்ட்டாக உடையிற டைமிங் சொல்கிறது டிஸ்இன்டகிரேஷன் டைமிங்கு. ஃப்ரீயபிலிட்டினா ரெசிஸ்டன்ட் டு த அப்ரீஷன் அந்த இது. அப்போ இது வராது. வெயிட் வேரியேஷன் டெஸ்ட்னா யூனிஃபார்ம் கண்டென்ட்டுக்காண்டி யூனிஃபார்மாக இருக்கா கண்டென்ட்டு அந்த இது பண்ணி பார்க்குறது வெயிட் வேரியேஷன் டெஸ்ட்டு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாமே வந்து லிமிட் ஆர் ஸ்டாண்டர்டு இந்த இது வந்து பார்த்து வச்சுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்குது, அதை கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் சுகர் கோட்டிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபைனல் ஸ்டெப்? சுகர் கோட்டிங் ப்ராசஸில் எது ஃபைனல் ஸ்டெப்னு கேட்குறாங்க. சீல் கோட்டிங், பாலிஷ் கோட்டிங், சப் கோட்டிங், ஸ்மூத்திங். ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னென்னா சீல் கோட்டிங் தான் ஃபஸ்ட்டு வரும், பாலிஷிங் தான் லாஸ்ட்டு வரும், சப் கோட்டிங் வந்து செகண்ட் வரும், ஸ்மூத்திங் வந்து தேர்டு வரும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிஷிங். இந்த பாலிஷிங் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா பி வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சீல் கோட்டிங் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மாய்ச்சர் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது, அட்மாஸ்பியர் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சப் கோட்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபிலிம் கோட்டிங் ஓவர் த சுகர் கோட்டிங்? அதாவது ஃபிலிம் கோட்டிங்கும் சுகர் கோட்டிங் கம்பேர் பண்ணி ஃபிலிம் கோட்டிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், சுகர் கோட்டிங் ஓவர் சுகர் கோட்டிங் பெட்டர் டேஸ்ட் மாஸ்கிங் வந்து சுகர் கோட்டிங் தான் வரும். இம்ப்ரூவ் த எலகன்ஸு அதுவும் சுகர் கோட்டிங் தான் வரும். திக்கர் கோட்டிங், அதாவது சுகர் கோட்டிங் தான் வந்து திக்காக இருக்கும், நம்மளுக்கு ஃபிலிம் கோட் வந்து தின்னாக இருக்கும். ஃபிலிம் கோட்டிங் வந்து தின்னாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சி வராது, டி வராது, ஏ வராது. லெஸ் எக்யூப்மெண்ட் நீடட் தான் வந்து ஃபிலிம் கோட்டிங்க்கு. The compression coating is mainly used for the which purpose? A பாருங்கள், taste masking, color uniformity, creating a core cell of for control release. D improve the elegance. அதாவது இம்ப்ரூவ் த எலகன்ஸுக்கு வந்து நம்ம வந்து சுகர் கோட்டிங் கொடுப்போம். அப்போ அவங்க கேட்டால் கம்ப்ரெஷன் கேட்டுருக்காங்க, டி வராது. அடுத்து கலர் யூனிஃபார்மிட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டேஸ்ட் மாஸ்கிங் இதுக்கு சம்மந்தம் இல்லை. சி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ கோர் செல் ஃபார் அ கண்ட்ரோல் ரிலீஸ் தான் வந்து கம்ப்ரெஷன் கோட்டிங் பர்பஸ், மெயின் பர்பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லிங்க் கீழே ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை டெஸ்ட்டை எல்லோரும் கண்டிப்பாக மறந்துடாமல் அட்டன் பண்ணுங்கள். பாய்.